Hi everyone, welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து HTML ப்ரோக்ராமிங் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த HTML ப்ரோக்ராமிங் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவாக ஸோ எப்படி ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு க்ரியேட் அன் HTML ஃபைல். ஸோ HTML ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது நாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சில ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஸோ எப்படி ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சிம்பிளாக நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாம் ஓப்பன் நோட்பேட். ஸோ நோட்பேடில் தான் நாம் வந்து இந்த HTML டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ நோட்பேடில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நோட்பேடில் பண்ணலாம். அண்ட் அதர் வேர்டு எடிட்டர்னு சொல்லுவாங்க, ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க, அதுலேயும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே வந்து நோட்பேடில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு அதையே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த HTML கோடு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த ஃபைலுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்கணும்ல. ஸோ உங்களுடைய HTML கோடிங் இருக்கும் பார்த்தீங்களா, நான் கோடிங் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ கோடிங் வந்து நாம் அதில் டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நாம் எந்த டாக்குமெண்ட், நாட் ஓன்லி HTML, ஸோ எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ. ஸோ ஃப்யூச்சரில் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை சேவ் பண்ணி வைப்போல, அதே மாதிரியே இந்த HTML டாக்குமெண்ட்டையும் நாம் சேவ் பண்ணணும். ஸோ எப்படி சேவ் பண்ணால், சேவ் த டாக்குமெண்ட் வித் எக்ஸ்டென்ஷன். ஸோ எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைல் நேம் .html. ஸோ .html அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு PDF டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .pdf அப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ ஒரு இமேஜ் இருந்தால் அதில் வந்து .jpg .png இந்த மாதிரிலாம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது வந்து அந்த டாக்குமெண்ட்டோட டைப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே நம்ம இந்த HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவும் நாம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ 2 எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து .html, இன்னொன்று .htm. ஸோ ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் .html, அதாவது ஃபைல் நேமுங்கிறது உங்களுக்கு தேவையான நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் நான் வந்து program1.html அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ரிலேட்டடாக ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய நேமை நீங்கள் வந்து college.htmlனு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்த உடனே நாம் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டெப் ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்னா, நோட்பேடை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நோட்பேடை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப், நீங்கள் HTML கோடு சொன்னால் பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணணும். ஸோ நான் சிம்பிளாக HTML அண்டு /HTML. ஸோ சிம்பிளாக ஒரு டேக் 2 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டேக் வந்து HTML டேக் போட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 2 விஷயம் பண்ணிட்டேன். நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டேன் அண்டு என்னோடய கோடிங்கை டைப் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இங்கே மேலே ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுக்கக்கூடாது, சேவ் ஆஸ் கொடுக்கணும். ஸோ சேவ் ஆஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+S. ஸோ இந்த கீ அமுத்தியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தெரியலைன்னா நீங்கள் ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் சேவ் ஆஸ் வந்து கொடுங்க. ஸோ இப்போ தான் நாம் வந்து நான் 3வது ஸ்டெப்பில் எப்படி டாக்குமெண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஃபைல் நேம் டாட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன HTML அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுனால program1.html. ஸோ HTML கொடுக்கலாம் அல்லது HTM கொடுக்கலாம். ஸோ நான் வந்து .html கொடுக்குறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
நீங்கள் வந்து .html அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும், அல்லது .htm அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ நோட்பேடில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மலான ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக போய் சேவ் ஆகிடும். நமக்கு HTML ஃபைல் தேவைப்படுறதுனால நாம் .html அப்படின்னு நம்ம சேவ் பண்ணணும். ஸோ program1.html நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எனக்கு வந்து program1 அப்படின்னு. ஸோ இந்த HTML ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ப்ரௌசர்னால் நம்ம கூகுள் குரோமாக இருக்கட்டும், மோசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரியான நிறைய இருக்குது. இந்த மாதிரி வெப் ப்ரௌசர் அதில் தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா program1 அப்படின்னு நான் என்னோட இந்த HTML ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்பொழுது இதுதான் என்னுடைய HTML டாக்குமெண்ட்டுடைய அவுட்புட். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், நோட்பேடில் எதுவுமே கொடுக்கல. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு HTML டேக் கொடுத்தேன், அந்த டேக் க்ளோஸ் பண்ணேன், அவ்வளோதான். அதனால் வேறு எதுவுமே கொடுக்கல. அதனால் இதனுடைய அவுட்புட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நிறைய கோடிங் இருக்குது இந்த HTML. நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இமேஜ் ஆட் பண்ணுறது, அடுத்தது வீடியோ ஆட் பண்ணுறது, அந்த வெப்சைட்டை வெப் பேஜ் டிசைன் பண்ணுறது, ஹைப்பர் டெக்ஸ்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு 1 by 1 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா வீடியோவையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.